சரி, இப்போ இடுப்புல வலி இருக்கா? சிவியர் பெயின். இந்த டாக்டர்ஸ் மெடிசன்லாம் சாப்பிட்டு பரவாயில்லையா? இப்போ சார் நம்மள்ட்ட சயாட்டிக் பெயினுக்காக வந்திருக்காருங்க. அவர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இடுப்புல பின்பக்கம் ரொம்ப நேரம் உட்காந்தா வலி வருது அப்படிங்கிறாரு. இடுப்புல வலி அது ஒன்றும் ரேடியேட்டெல்லாம் இல்லை, பின்பக்கம் தொடை வரைக்கும் இருக்கு. தொடையில இருந்து கணுக்கால் வரைக்குமெல்லாம் வலி இல்லைங்க. L5 S1 ரீஜன்லாம் ஒன்றும் பெரிய பெயின் இல்லை, இல்லை நம்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இவருக்கு மைல்ட் பெயின் தான். பட் இந்த பெயின் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு வாரத்தில் 5 டாக்டர்ஸை பார்த்துருக்காங்க, 5 ஃபைல்ஸ். இந்த மாதிரி மாற்றி மாற்றி டாக்டர்ஸை பார்க்கறனால என்ன ஆகுதுன்னா, மெடிசின்ஸ் நிறைய சாப்பிட்டு சார் சொல்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு அல்சர் ஆயிடுச்சுங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி சிவியர் பெயின் இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் கீப் காம் ரெஸ்ட்டுங்க. நீங்கள் மாற்றி மாற்றி இந்த மாதிரி மன உளைச்சல் ஆகிறதுனாலே உங்களுக்கு பேனிக் பெயின் ஆயிரும். இதை தான் நாங்கள் வீடியோஸில் சொல்கிறோம், இந்த மாதிரி பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு. இட்ஸ் டேக் டைம் இல்லையா? அது மைல்டு பெயின், சிவியர் பெயின். அந்த பெயின் குறையிறதுக்கு கொஞ்சம் டைம். ஒரு டாக்டரை பாருங்க, மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க, பிசியோ எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் அந்த பெயின் கம்மியாகும் இல்லையா? நர்வ் ரூட் கம்ப்ரெஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் அது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 2 டாக்டர், ஒரு வாரத்தில் 5 டாக்டர் எல்லாம் பார்த்தோம்னா அது இன்னும் உங்களுக்கு மன உளைச்சலாகி